லோகேஷ் கனகராஜோட ரீசெண்டான ப்ரெஸ் மீட்டை பார்த்து முடிஞ்ச உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது இதுதான். எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் தற்குறிகள் அல்ல, ஆனால் தற்குறிகள் எல்லாம் இப்போ ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம். காலையில் நேரம் ஏன்னா லோகேஷ் கனகராஜோட இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்து முடித்த பிறகு ப்ரெஸ் மீட்லேருந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைச்சது. ஆனால் இந்த ஜேர்னலிஸ்ட் பண்ண ராவடியெல்லாம் போட்டு பொழக்கணும் அவங்கெல்லாம். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. ஏன் அப்படின்னா, நானே ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு காலத்தில் இருந்தவன். ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இன்டர்ன்ஷிப் ஃபுல்லாக ப்ரெஸ்ஸில் தான் பார்த்துருக்கேன். ரேடியோவில் இருந்திருக்கிறேன், டிவியில் தான் இருந்திருக்கிறேன்றப்போ அப்போவே எனக்கு கோபம் வரும். யாரா நீங்கள்லாம் இந்த மாதிரியான கேள்விகளை எனக்கு 20 வயசாக இருந்தப்போ எல்லாம் கேட்டவங்க அத்தனை பேர் இப்போ வயசாகியும் அதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிற மக்களே. ஸோ லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூக்குள்ளே வருவோம். பல காசிப்ஸு, பல ரூமர்ஸு, பல இந்த ட்விட்டரில் ஃபேக் நியூஸ் போகிற அம்பட்டு டபிள்யூசியும் போட்டு மூடுறா அப்படின்னு லோகேஷ் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு சென்டிமெண்டலாக. அந்த ப்ரெஸ் மீட்டை சொன்னார், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ஏன்டா நீ ரஜினி சாரையும் கமல் சாரையும் அன்ஃபாலோ பண்ணிட்டியாமே அப்படின்னு நான் நியூஸில் எல்லாம் போட்டிருக்காங்களே பார்க்குறேனே அப்படின்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்க என்னையே நம்புறதில்ல, உங்களை தான் நம்புகிறாங்க அப்படின்னு அந்த ப்ரெஸ்காரங்களை பார்த்து சொல்கிறாரு. அவர் இன்னும் சொன்னா, டேய் நீ போடுற ஃபேக் நியூஸ் தானே எங்கள் அம்மாலாம் நம்பி தொலைகிறாங்க அப்படின்ற மாதிரி அது வேறு ஆங்கிளில் அவர் ஆங்கிள்லே சொல்லி அவர் ஸ்டைலில் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ப்ரெஸ் மீட்னால அவர் கொஞ்சம் டீசன்சியை கருதி சொல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து பெருசாக ட்விட்டர்னால் என்னன்னே தெரியாது, ஆனால் அவங்க கூட இதெல்லாம் நம்புகிறாங்களே. ஏங்க ரஜினியும் கமலும் இருக்கிற உயரம் என்ன, அவங்களோடலாம் நான் படம் பண்ணுவேன் வாழ்க்கையில் நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு கோயம்புத்தூர் சைட்லேருந்து வந்த ஒருத்தன் நான் அவங்க 2 பேரோடையும் ஒரு படம் பண்ணிவிட்டேன், அவங்கள நான் ஏங்க அன்ஃபாலோ பண்ண போகிறேன், அதுவும் என்னோட அவ்வளோ பிடிச்ச 2 பேர் நான் போய் ஏன் அன்ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டு ரஜினி கமல் படத்தை ஏன் பண்ணலை அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஐ திங்க் விச் இஸ் அ ஃபேர் அண்ட் டீசெண்டான ஒரு ஆன்சர் நான் நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து வந்து நான் கேங்ஸ்டர் படம் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கதையை சொல்லியிருக்கிறேன். ஸோ லோகேஷுக்கு வர்றது கேங்ஸ்டர், கஜ்ஜா, கடத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வரும் அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவங்க 2 பேரும் லைட் ஹார்ட்டட் படங்கள் தான் பண்ணணும், இன்னும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறப்போ கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இவர் வந்து விக்ரம், இந்தியன் தக் லைஃப் மாதிரியான சம்பவத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவர் அந்த பக்கம் லால் சலாம், அதுக்கப்புறம் இப்போ கூலி அப்படின்னு 2 பெரிய சம்பவங்களை பண்ண பிறகு 2 பேருக்குமே ஏஜ் ஃபேக்டரும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்தப்போ 2 பேருமே சேர்ந்து வரப்போ ஒரு லைட் ஹார்ட்டடான ஒன்று, ஒரு காமெடியோ இல்லை ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டோ இல்லை கொஞ்சமாச்சும் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் அந்த ரேஞ்சில் ஒரு சப்ஜெக்டாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மைண்ட் கேம்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற விஷயங்களாக இருந்திருக்கும், ஆக்ஷன்லாம் இல்லாமல். மேபி அதுக்கு வந்து லோகி கிட்ட அது மாதிரி கதை இல்லை அப்படின்றனால நான் அதுலேருந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ ஒரு விஷயம் இப்போது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ரஜினி கமல் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அதில் லோகேஷ் கனகராஜ் நிச்சயமாக டைரக்டர் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக ரூமர் நம்பர் 2, கைதி 2 டிராப்டு அப்படின்னும் ரூமர் ஃபுல்லாக போன வாரம் வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. லோகேஷ் அதுக்கும் முடிவு கட்டிட்டாரு. ஏங்க அதனால் நான் முடிவே பண்ண முடியாது, கைதி 2 இருக்குதுங்க, கைதி 2 டிலே ஆகிருக்குதுங்க, தவிர நான் கைதி 2 விட்டு என்னெல்லாம் நான் வெளியவே போக முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ கைதி 2 இஸ் ஆன். ஸோ டைம்லைன்லாம் வச்சு பார்க்குறப்போ நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு கைதி 2 2027 தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியும். ஏன்னா அல்லு அர்ஜுனோட இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய படமாக இருக்க போது, கார்த்தியும் 2 படங்கள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். ஸோ 2027 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அநேகமாக 2027 எண்ணில் தான் கைதி 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2028 போனாலும் ஆச்சரியம் கிடையாது. டிசின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியும், அருண் மாதேஷனோட டைரக்ஷனில். அதையும் ஒரு சொல்லிட்டாரு, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ நான் இப்போ படத்துக்குள்ளே போயிட்டு நடுவில் ஒரு கேப் இருக்குது, அதனால தாண்டா இந்த ப்ரெஸ் மீட்டு என்னை பற்றி பொய்யா சொல்லிட்டு இருக்கிறீங்களேடா, அதுக்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டே அப்படின்ற மாதிரி வச்சு எல்லா ப்ரெஸ் ரூமர்ஸையும் முடிவு கட்டிட்டார்.
ஸோ இங்கே 2 விஷயம் நம்ம அடுத்து வந்து சம்பளம் கட்டுப்படி ஆகலை, அதனால தான் நான் வந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் வந்து ஏன்டா போய் சொல்கிறீங்க. மார்க்கெட் என்னவோ ஓரளவுக்கு நான் கேட்பேன், அதனால வந்து மார்க்கெட் என்ன, ப்ரொடியூசர் என்ன, அந்த போன படம் என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ இன்ஃபேக்ட் கூலி வந்து 1000 விமர்சனம் இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, அதுக்கு தேங்க்யூ மக்களுக்கு அப்படின்ற விஷயம் சொன்னார். இந்த ப்ரெஸ் இன்டர்வியூலாம் போயிட்டு 1-on-1 இன்டர்வியூலாம் போயிட்டு என் படத்தை பற்றி நான் கொஞ்சம் ஓவராக பேசிடுறேன்னு நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசாக என்னையும் அறியாமல் செட் பண்ணிடுறேன். அதனால தான் இந்த கூலி லியோலாம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆன பிறகு என்னை போட்டு எல்லாரும் அடிக்கிறீங்க. இனி நான் கேர்ஃபுல்லாகிடுறேன். முக்கியமாக பரத்வாஜ் கூட இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம அடையமாக லோகேஷ் கனகராஜ் சொன்னாலும் சொல்லுவார், ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா பரத்வாஜ், சுதீர் மாதிரியான இவங்களெல்லாம் பேசுகிறப்போ கொஞ்சம் இன்டெப்த்தாக அவர் போய் பேசுகிறப்போ அவங்களும் வந்து என்னத்தையாவது இஷ்டத்துக்கு ஒரு கேள்வியை கேட்குறப்போ, அதாவது அவங்க புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்காக இவர்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்க, இவரும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எதையாவது சொல்ல போக அது படம் முடித்து வெளியே வர்றப்போ அவருக்கு பேக் ஃபயர் ஆகுறது லோகேஷ்க்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அவங்க நல்லா இன்டெலெக்சுவலாக கேள்வி கேட்குறாங்க, சரி உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? இப்படி குதர்க்கமாக முட்டாள்தனமாக சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதில் ஒரு கேள்வி தான், விஜய் அண்ணா படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க, அப்போ எலெக்ஷனுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டு துளைகிறாங்க. லோகேஷ் கனகராஜுக்கு இப்போ டிவி கேவுக்கு என்னையா சம்பந்தம்? அவரோட தம்பி ரைட்டு ஃபேவரட்டான ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் டைரக்டர், விஜயோட ஃபேவரட் டைரக்டரு, அதுக்காக ஒரு எலெக்ஷனுக்கு போகிறோம் சும்மா போகையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த புத்திசாலி ஜேர்னலிஸ்ட்லாம் யாருன்னு தெரில, அவையெல்லாம் பார்த்தா தெரில. அது ஒரு கேள்வின்னு வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்டுட்டு வேற போகிறான். ஓரளவுக்கு படித்த ஜேர்னலிஸ்டாக இருந்தால் ஓரளவுக்கு டீசெண்டாக கேட்குறாங்க. ஒரு இந்த மாதிரியான அந்த பேக் ஃபயர் ஆகிற பற்றி கேட்டாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இந்த எமோஷன்ஸை ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக பேக் ஃபயர் ஆனதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அண்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட்டர் அப்படின்றது படங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குன்றப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, மாநகரம் டுவர்ட்ஸ் இப்போ வரைக்கும் அதை பற்றி நீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நான் யாருனே தெரியாதப்போ ஒரு படத்துக்கு வந்து 50 நாள் அந்த படத்தை ஓட வச்சு எனக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தீங்க. ஸோ அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டப்போ அந்த விமர்சனத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். யாருனே தெரியாத ஒரு ஆளை அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடி எனக்குன்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்தீங்க. 9 வருஷமாக என்னை வந்து நான் எடுத்த அத்தனை படங்களுக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தீங்க. ஒரே ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்த உடனே நான் என்ன அப்படியே உங்களை எல்லாரையும் தூத்திடுவேனா? ஏங்க அவ்வளோ பாசிட்டிவ் சொல்லியிருக்கிறீங்க, என் வாழ்க்கையவே மாற்றிருக்கிறீங்க, இந்த ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்கிறதுனால என்ன ஒன்றுமே ஆக போகிறது இல்லைங்க, அதை நான் பர்சனலாக எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெனுவனாக ஹானஸ்ட்டாக சொன்னது. ஐ லைக் இட் லோகி. அப்புறம் இந்த கஞ்சா இதெல்லாம் பற்றி திருப்பி உங்கள் படத்தில் கஞ்சாவே காமிக்கிறீங்களே அப்படின்னப்போ அவர் சொன்னார், எஸ் காமிச்சிட்டு இருக்கேன், நான் இல்லைன்னு பரல, பட் அதுக்காகவே இந்த ஊரில் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு என்னைய குத்தம் சொல்லாதீங்க பாஸ் அப்படின்றது. ஏன்னா ஒரு கஞ்சா ஃப்ரீ சொசைட்டி வரணுன்றது என்னோட ஒரு மெசேஜாக நான் எல்லா படத்துலையும் எப்படியாவது நான் சொல்லணும்னு பார்க்குறேனே தவிர மற்றபடி அது எல்லாத்துக்கும் எல்லா பழியும் தூக்கி என் மேலேயே போடாதீங்க, இந்த நாலேஜ் டைரக்டர் இருக்காங்க, அவங்க வேலையும் போட்டு கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னதாகவும் நான் அதை எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் இந்த இன்டர்வியூவில் கடைசியாக ஒரு அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறது தெரில, அவையெல்லாம் ஒரு ரிப்போர்ட்ரு, அவையெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு கேள்வி கேட்டால் அந்த மூஞ்சி யாருன்னு கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ரீசெண்டாக உங்களுக்கும் ஏதோ ஒரு நடிகைக்கும் வந்து ஏதோ கசமுசாடு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? அப்படி நீங்கள் ஏதோ ஃபேமிலி ஆக போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ மத்தியில் யாவனோ ஒரு நாய் சொன்னதை வச்சு இந்த ஜேர்னலிஸ்ட்டு அதை கேட்டு எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குது. நல்ல வேலைக்கு அதை வந்து டீசெண்டாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். ஏன்னா இந்த மாதிரி தருதலைகள், இந்த மாதிரி தப்லீஸ் எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கு வரும் அப்படின்றதுனால தெரிஞ்சு போச்சு. சரி இவங்க நம்ம பதில் சொல்லிட்டு போவோம் அப்படின்றதுனால ஈஸியாக அதை வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார் லோகேஷ் கனகராஜ். ஸோ ஒரு நல்ல ப்ரெஸ் மீட்டு, பல நாள் வாயிலே வடை சுட்டாங்க அத்தனை யூடியூபர்ஸ், அதுக்கெல்லாம் ஐ திங்க் ஓரளவுக்கு எண்டு கார்டு போட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். லோகேஷோட அடுத்த படத்தில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு ரோலக்ஸ் இருக்குன்ட்டாரு, கைதி 2 இருக்குன்ட்டாரு, பென்ஸ் வரப்போகுதுன்ட்டாரு, விக்ரம் 2 வேறு இருக்குன்ட்டாரு. ஸோ அல்லு அர்ஜுனோட அது எல்சியூவில் வருமா என்னன்னு தெரில, அது நியமம் படத்துக்கு முதல் நாள் வந்து லெட்டர் பேட்டில் ஏதாவது ட்விட்டரில் போட்டாலும் போடுவார். ஸோ இதில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னைய கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக விக்ரம் 2 அண்ட் லியோ 2. அண்ட் மறக்காமல் சேனலை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிருங்க.
பாய்.